கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம வீடியோல கேட்ட வினாவுக்கான விடையை இன்னைக்கு நம்ம பார்க்கலாமா? எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லும் மனிதன் யாரிடமிருந்து உதவி பெறுகிறான்? இதுக்கான பதில் கர்த்தரிடமிருந்து. யூடியூப் கமெண்ட்ஸ்ல இதுக்கான பதில ஒருத்தன் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. சரி, இப்போ நம்ம இன்னைக்கான ஒரு சின்ன வினாவை பார்க்கலாமா? அன்பு எப்படிப்பட்டது என்று முதலில் சொல்லப்படுகிறது. இதுக்கான பதில கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரியான பதில நான் நாளைக்கான வீடியோல சொல்றேன். இப்போ நம்ம இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கலாமா? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது. Love is patient, love is kind. It does not envy, it does not boast, it is not proud. 1 Corinthians 13:4. இது நம்ம ஒரு சின்ன கதையை பார்த்துடலாமா? அனுன்ற பொண்ணு தையல் கடையில் வேலை பார்த்து கொண்டிருந்தாளாம். அவள் ரொம்பவே அமைதியானவளாகவும் எல்லாருமே அறியப்பட்டவளாகவும் இருப்பாளாம். ஒரு நாள் மீரான்ற ஒரு புது பெண் அவளோட கடையில் வேலைக்கு சேர்ந்தாளாம். அவள் வேகமாகவும் திறமையாகவும் வேலை செய்வாளாம். சில நாட்களில் அவளுக்கு அதிகமான கஸ்டமர்கள் வந்தாங்களாம். இதை பார்த்து கொஞ்சம் பேர் சொன்னாங்களா, இப்போ அணுவுக்கு பொறாம வரும்னு சொல்லிட்டு சொன்னாங்களா. ஆனால் அணு அப்படி சிந்திக்கலையா. அதுக்கு மாறா அவள் அமைதியாக மீராவுக்கு எல்லா வேலையுமே பொறுமையாக கற்றுக் கொடுத்தாளாம். அவளுக்கு தெரிந்த விஷயங்களையும் பகிர்ந்தாளாம். ஒரு நாள் மீரா தவறுதலா ஒரு விலை உயர்ந்த உடைய கெடுத்து விட்டாளாம். அவள் ரொம்பவே பயந்து அணு கோவப்படுவாளுன்னு சொல்லிட்டு நினைச்சாலாம். ஆனால் அணு சிரித்துட்டே சொன்னாலாம், பரவாயில்ல, எல்லாருமே இப்படிதான் கற்றுப்போம், நம்ம 2 பேருமே சேர்ந்து இதை சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு சொன்னாலாம். மீரா ஆச்சரியமாக கேட்டாலா, நீங்கள் என்கிட்ட ஏன் இவ்வளோ நல்லா இருக்கீங்க? நான் அதிகமாக கஸ்டமரை வாங்குறதுனால உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன்னு சொல்லிட்டு சொன்னாலாம். அதுக்கு அணு மெதுவாக சொன்னாலாம், அன்பு எப்பவுமே பொறாமப்படாது, அது எப்பவுமே பெரிதாவே நினைக்காது. நம்ம ஒருவருக்கு ஒருவர் உதவி செஞ்சா நம்ம எல்லாருமே வளரலாம்னு சொல்லிட்டு சொன்னாலாம். அந்த நாள்ல இருந்து அந்த கடை இன்னுமே சந்தோஷமா மாறிச்சான். போட்டிக்கு பதிலா அன்பு இருந்துதான், பெருமைக்கு பதிலா பணிவு இருந்துதான். அங்க வந்து ஒவ்வொருத்தருமே ஒரு விசேஷமானதை உணர்ந்தாங்களா. பொறுமையும் தயையும் பணிவும் கொண்ட உண்மையான அன்பை. ஆமேன்.